நீ போய் நல்லா தலையை ஆட்டிட்டு வா, நம்ம போய் படுக்கலாம். பாட்டி தாத்தாவும் எங்கேன்னு தெரியலையே. நம்ம எங்கே படுக்கிறது? பேசாம இங்கே எப்படியே படுத்துக்கலாமா? என்னது? இங்கேயா? ம். ஏன்? நல்லா காத்தாட இருக்கும் ரேவதி. அதுக்குன்ட்டு நிலா வெளிச்சத்தில் படுத்துக்க நல்லா தானே இருக்கும். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்காதுல்ல. அதனால தான் எவ்வளோ மழை தண்ணி நினைச்சு தொடச்சி நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன்ல. படுத்துக்கத்தான். நான் குளிச்சுட்டு வந்து எங்கடா இவ்வளோ குளிக்கிறக்கு ஆளை காணும்னு பார்த்தா இந்த வேலை தான் நீ பார்த்துட்டு இருந்தியா? சாப்பிடும்போது சொல்லியிருந்தா கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துருக்கலாம். தூங்குறதுக்கு ரெடி பண்ணேன்னு சொல்கிறா பாரு. இங்கேயா? இங்கேயா தூங்குறது? சாப்பிட்றதுக்குனா கூட ஓகே, தூங்குறதுனா மனுஷனுக்கு முக்கியமே நிம்மதியான தூக்கம்தான். அதுவும் இந்த கொசுக்கடியில் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் தான். ஆனால் அப்போ தான் இங்கேயே படுத்துக்கலான்னு தோணுச்சா, அதான் டேபிள் ஃபேன் போட்டுவிட்டு. ரொம்ப முக்கியம், டேபிள் ஃபேன் போட்டுவிட்டு இருக்கையெல்லாம் காய வச்சிருக்கேன். இவ ஃப்ரெண்டாச்சு, இவ்வளோ மாதிரி தானே அறிவாளியா இருப்பாங்க. ஆனால் மேலே வந்ததுமே நானும் நினச்சேன், எப்படிடா காலையிலேருந்து அப்படி மழை பெஞ்சிருந்தது, ஒரு சொட்டு தண்ணியை காணாமேன்னு. கேட்டிருக்கணும், கேட்காம விட்டுட்டேன். அதுவும் நல்லது தான். நல்லதான், கூட்டி விட்டு தொடச்சுட்டேன்ப்பா. அப்பவும் ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சா, அதான் அங்கங்கே மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் தெரிஞ்சுது. அதுக்கு மட்டும்தான், ரொம்பலாம் யூஸ் பண்ணலை. ஐயோ, உன்னோட அறிவை அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் ரொம்ப மெச்சிக்கிறேன். நாசாக்கு போயிரு, நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஏன் ரேவதி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அறிவு இருக்கா இல்லையா? மூளைக்கு இது ஏதாச்சும் கட்டி வச்சுட்டு வந்துட்டியா என்ன? இதை யார் கேட்குறதுன்னு விவசாயே இல்லாம போச்சு. இவ கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி மூளை வேலை செய்யும்? ஏன் ரேவதி இப்ப எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பின்ன காலையில கொற்ற மழையில நனைஞ்சிருக்கோம். இப்பவும் குளிக்கும் போது தலைக்கு குளிச்சிருக்கேன். சரி, தலை காயிட்டுன்னு டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி காய வச்சுன்னு சொன்னா கூட ஓகேங்களா? சம்பந்தமே இல்லாம இத்தா பெரிய வறண்டாவை கூட்டி தொடச்சு அதுக்கு ஆயிருக்கு ஃபேனை வேற வச்சானா? ஃபேனை லூஸு. இவ கூட ஏதாவது லூஸ் இல்லை, பைத்தியம் ஆயிடணும், பைத்தியம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பிறந்தாலேருந்து பாவ கூடயே இருக்கு. நீ என்னெல்லாம் ஆக போதோ அந்த பொண்ணுக்கு. ஆமால. சரி விடு. அதுக்காக நானும் இங்க படுக்கப்பட்டேன்பா, நீயும் இங்க படுக்க கூடாது. நான் ஏதோ ஒரு ரூம்ல தான் படுப்பேன், நீயும் அங்க என் கூட தான் படுக்கணும். நீ எப்பவும் போலதான். ஐயோ, இவ பண்ற அளப்பிற்கு அளவில்லாம போச்சு. ஆஃப்டர் மேரேஜும் இப்படிதான் சொல்வா போல இருக்கே. சரி, டீய குடி, போய் படுக்கலாம். தலை காஞ்சிருக்காது, தலை வலிக்குன்னு சொல்லி தானே நானே டீ போட்டேன். அதுவும் வேண்டான்ட்டேன். முறுக்காது சாப்பிட்டேன். அவங்களுக்கு நிறைய முடி இருக்கு, தலைக்காயம், தலைவலிக்கும். டீ ஓகே, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? பாட்டி சுட்ட பணியாரத்தையெல்லாம் தின்னா போதாதுன்னு எங்களுக்கு வாங்கிட்டு வந்த கொலாப்புட்டியும் தின்னு. இப்போ இந்த டைமுக்கு மேடம்க்கு முறுக்கு. அது வயிறா குப்பை தொட்டியான்னு தெரியல. சரி, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ சாப்பிட்றனா சாப்பிடு. வேண்டாட்டி போ, நான் பார்த்தா பண்றேன்னா. டீ குடிக்கலான்னு பார்த்தா இங்க யார் நிக்கிறது? இவனா எங்க பார்த்துட்டு இருக்கான்? மிளகா மூக்கு அங்க இங்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவன் எங்க பார்த்துட்டு இருக்கான்? என்ன தொண்ணு வயசான கிளவிக்கு ரெண்டும் நியாயம் பேசிட்டே இருந்துச்சுங்க. இப்போ சத்தத்தையே காணோம். எந்த சொல்ல போயிட்டாளுங்களா? டேய் சப்பு முக்கா, லேடிஸ் இருக்கிற பக்கம் உனக்கு என்னடா வேலை இங்க? நீ எதுக்குடா இங்க நின்னுட்டு இருக்க? நான் இங்க நின்னா உனக்கு என்ன வந்தது? இதுனா உன் வீட்டு மாடியா? உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க வந்து நிக்கணுமா என்ன? ஆமாண்டா ஆமா, நீ எதுக்கு இங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா என்ன? அப்படியே நடிக்காத. யாரு? நான் நடிக்கிறேனா? ஆமா பின்ன. முறுக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுட்டு பாட்டிக்கிட்ட இருந்து வளைய தின்ன காக்கா மாதிரி நீ ஏன் கிட்ட இருந்து முறுக்கு திருட பாக்குறல?
ஷபா ஆரம்பிச்சிட்டாங்களா ரெண்டு பேரும்? ஆனாலும் முறுக்க திடுறாங்கன்னு சொன்ன பார்த்தியா? அங்கே நிற்கிற ரேவதி நீ. யாரு? நானு ஊமுறுக்க திருட பார்க்குறேன். ஆமாண்டா ஆமா. உலகத்துல எங்கேயுமே யாருக்கு கிடைக்காத பொருள் பாரு. அதான் தருதுல, அப்புறம் எதுக்குடா நீ இங்கேயே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க? ஏன் கண்ணு நான் பார்க்குறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ நான் சாப்பிட்றதுல கண்ணு வைக்கணும் தானே பார்த்துட்டே இருக்கேன். ஓ ஆமாண்டி, அப்படித்தான். பின்ன நீ எல்லாம் எனக்கு நல்லதா நினைப்பியா என்ன? எனக்கு உடம்புல எதுவுமே ஒட்டக்கூடாது, எனக்கு உடம்பு முடியாம போயிடணும், அதானே வேணும் உனக்கு. ஆமா, இவ பெரிய அப்பா டக்கரு. இவளுக்கு அப்படியே உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகி ஸ்டன் ஆகி நின்றும். நினப்புத பொழப்புக்கு எடுத்துச்சாமா, வேற வேலை இல்லை இவளுக்கு. ஆமாண்டா, அது எனக்கு இல்ல உனக்கு தான் வேற வேலை இல்ல. எப்ப பாரு என்கிட்டயே வம்பளத்துட்டு இருக்கிறது. யாரு? நானு. ஆமா, இவ பெரிய உலக அழகி, எனக்கு ரொம்ப தேவைப்பாரு. நான் உலக அழகியோ உள்ளூர் கிளவியோ, உனக்கு இங்க என்ன சோழி? அதான் என்னோட கேள்வி. ஏய், அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் காலு ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் நிப்பேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ வேணும்ட்டாதேனா என்ன சுத்தி வர்றேன். ஆமாடி ஆமா, உன் தலையில பாரங்கலத்துக்கு போடலாம் தான் உன்னை சுத்தி வரேன். பாத்தியா முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைச்ச மாதிரி உள்ள எல்லாம் அழுக்கா கெட்டனங்களா பாம்பா வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே நல்லவனாட்ட வேஷம் போட்டுட்டு நட்டிக்கிறது. ஏய், நானா நடிக்கிறேன்? அப்படியே அப்பாவி மாதிரி கேட்பான். ஷபா இவங்க சண்டை இப்போதைக்கு ஓயாது. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. நம்ம மேலே யாரும் மோதிட்டு நிற்கிறா. அஜியா இருந்தாலும் இப்படியெல்லாம் நிற்க மாட்டானே. ஐயோ, நைட் நேரம் வேற, தெரியாத ஊரு. ஒருவேளை பேயா பிசாசா என்னவா இருக்கும்? இந்த கிராமத்துலலாம் ஏதோ காத்து கருப்பு முனி என்னவோ 12 மணிக்கு வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவதா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பாட்டியும் தாத்தாவும் கீழே இருக்காங்க. அஜய் அவங்க 2 பேரும், ஐயோ எல்லாரும் மேலே தானே இருந்தாங்க, கீழே போயிட்டாங்களா என்ன? அச்சோ, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, பயமா இருக்கு. ஆண்டவா, பயத்தில் கத்துனா முதல்ல வாய்ஸே வெளியே வராது. இதில் யார் வந்து என்னை காப்பாற்ற போகிறா? ஐயோ ஆண்டவா, ஒரு டாக்டர் வந்து என்னை இப்படி கொண்டு வந்து ஒரு நிலைமையில நிறுத்திட்டியே. இப்போ என்ன, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? ஐயோ, தெரிச்சு ஓடணுன்னா கூட திரும்பினா தானே ஸ்டெப்ஸில் ஓட முடியும். அப்போ திரும்பி தான் ஆகணும். ஆண்டவா, நான் மேலே பாரத்தை போட்டு திரும்புகிறேன். ஐயோ, கண்ணை மூடிட்டு திரும்பிடு சேகர். கண்ணை திறக்கவே திறக்காத, அப்படியே ஓடிடு. 1 2 3. ஐயோ, என்ன சோதனடா இது? என் பக்கத்தில் நிற்கிறது ரேகா மாதிரியே இருக்கு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சு பேய் கூட அவ உருவத்தில் வந்து விளையாடுது. எனக்கு கத்த கூட வரமாட்டேங்குது. இந்த அஜய் என்னை காணணும் ஒரு எட்டு வந்து பார்த்தானா இல்லை கூப்பிட்டானா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பேய் ரேகா மாதிரியே சிரிக்குதே. ஐயோ, என்னே பார்க்குதே. திடீர்னு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி முகம் பளிச்சுன்னு மாறிடுச்சு. ஏங்க அந்த நிலா மாதிரி பாட்டி தாத்தாவோட பாசமும் எந்த கள்ளக்கபடம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குல்ல?
அப்போ என் பக்கத்தில் நிற்கிறது நிஜமாவே ரேகா தானா? என்ன இடிக்கிறா? ஏங்க நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னவோ பைத்தியம் மாதிரியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும்லாம் நீங்கள் பேசாமையே நிற்கிறீங்க. ஏன் இப்படி இடிச்சப்படி மாதிரி பேசாமையே நிற்கிறீங்க? ஐயோ அப்போ இது ஏன் ரேகா தான். நான் கூட என்னெல்லாமோ நினச்சிட்டேன். ஏங்க ம் கொலகாரி உன்னை பார்த்து உசு போச்சு தின்னு போச்சு என் மூச்சு அடி கொலகாரி என் அழகி செல்லும். என் அழகுனுக்கு மட்டும் என்ன குறைச்சு? ஒரு குறையும் இல்லைப்பா. அப்புறம் என்ன? என் அழகி இத்தனை நாள் இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம 2 பேர் மட்டுமே இருந்தோம். பைத்தியம் முடிச்ச மாதிரி 4 செவத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு நாம் 2 பேர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க 4 பேர் வந்திருக்கோம், வீடே நனைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க. ம், ஏதோ இழந்ததை தொலைச்சதையெல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி. அதுவும் அந்த பொட்டை பிள்ளைங்க 2ம் நல்ல லட்சணமா லட்சுமி கடாட்சமா நல்லா இருக்குதுல்ல. ம், குணமும் 4 பேத்துக்கும் தங்கமான குணங்க. ம், உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? அப்போது அவங்க நாளைக்கு காலையில் கிளம்புறதா சொன்னாங்களே. நம்ம வேணா கேட்டு பார்ப்போமா? ஒரு 10 நாளைக்கு இங்கே இருக்க சொல்லி. ஏன் ஏண்டி அழகி முகத்தை மாத்திர நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன? ம்ஹும். இல்ல அழகன், நான் மனசுல என்ன நினைச்சதுன்னா எப்பவும் போல அது உங்க வாயில வந்துருச்சு, அவ்வளவே. அப்போனா காலையில் கேட்டு பார்ப்போமா? ஆ இல்ல அழகன், வேண்டாம். ஏண்டி எப்பவும் உன் மாமா சொன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்னவோ அழகன், அவங்க ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காங்க. வந்த இடத்துல தடங்களாகவும் நம்ம வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக இல்ல, நம்ம சுயநலத்துக்காக நம்ம கூட 10 நாள் இருங்க அப்படின்னு சொல்றது நல்லா இருக்காதுல்ல. சரி, வேலையை முடிச்சுட்டு இந்த வழியாக தானே போவாங்க. அப்போ வேணா வந்து இருக்க சொல்லலாமா? ம், ம்ஹும். என்னடி? இல்ல, பிள்ளைங்க வந்து ஒரு நேரம் தங்கவுமே உங்களுக்கு இவ்வளோ ஆசையாயிடுச்சு. 10 நாள் இருக்க சொன்னீங்கன்னா 10 நாள் தங்க வச்சுட்டு மறுபடியும் திருப்பி அனுப்ப உங்களுக்கும் மனசு வராது, எனக்கும் மனசு வராதுங்க. அப்படி இல்லடி செல்லம். இல்லை அழகன், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. நம்ம மறுபடியும் அந்த வழியை அனுபவிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ம், புரியுது. நம்மளோட பேரம்பேத்திய நம்ம கண்ணால் பார்த்து நம்ம கூடயே இருந்திருந்தா நம்ம எப்படி? ம், அவங்க வாழ்க்கையும் அவங்க வாங்க தானே ஆகணும். ம், ஆனால் வாரம் இருக்கா மாதம் இருக்கா கூட வேண்டாம். இந்த மாதிரி வருஷத்துக்கு இருக்கா அந்த மாதிரியாவது வந்து பார்க்கலாம்ல நம்மளை. அதுக்கும் கூட கொடுத்து வைக்காதவங்களா போயிட்டோம் நம்ம. ஐயோ பாவம்ல. அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க பிள்ளைங்க இல்லை பேரம்பேத்திக்கிட்ட நம்ம வேணா பேசி பார்க்கலாம் தான். ஆனால் நம்ம பேசுறத முதல்ல அவங்க கேட்க தயாராக இருக்கணுமே. இல்லைனா ம், நம்ம கூடயெல்லாம் வரக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருந்து பழகினவங்க இல்லையா. அப்புறம் என்ன பண்ணலாம்? ம், நமக்கு வேணா டைம் கிடைக்கும்போது ரெட்டு வந்து இவங்கள பார்த்துட்டு போகலாம். ம். தனக்குள்ள எவ்வளோ கஷ்டம் காயம் வேதனை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம நியூலி மேரிட் கப்புள்ஸ் மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல.
ம் அதுவும் அவங்க அ, கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் அழகா இருக்குல்ல? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா அந்த தாத்தாவை குச்சி எடுத்து வெட்டிக்கிட்டு உனக்கு வனஜா கிளினிக் தான் போகணுமான்னு துரத்தி துரத்தி அடித்தாங்க. இவங்க அடிக்கிற மாதிரி நடிக்கவும் அவங்களும் அடி வாங்கின மாதிரி அலற மாதிரி நடிக்கவும் அவ்வளோ நல்லா இருந்தது அழகா. ம் உருவத்தில் தாத்தாவானாலும் இன்னும் மனசுல இளமையாக இருக்காங்கல்ல. ம் அடிச்சுக்கவும் செய்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி மடியில் போட்டு கொஞ்சவும் செய்கிறாங்க. நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. ஆஹா அதில் ஆஹா எனக்கெல்லாம் அவங்கள பார்த்து எந்த பொறாமையும் இல்லை. ஆனால் எனக்கெல்லாம் லைஃப் இனி எப்படி அமையுமோ. அதெல்லாம் சூப்பராக நல்லாவே அமையும். ஆஹா நீங்கள் என்ன பார்ட் டைமாக முகராசி கைராசி ஜாதகம் பார்க்குறது பிரசனை சொல்கிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா என்ன? ம், ஏம்மா? ஆ, ஆ, இந்த ஊர்லேயே மரத்துக்கு கீழே போர்டெல்லாம் வச்சு உங்களை உட்கார வச்சிடலான்னு கேட்டேன். ம், ஆ, என்னை நம்பினோர் கைவிடப்படார். ம், ஆ, வாக்கு பழிக்குமா என்ன? ம், அப்போ நாளையிலேருந்து மரத்துக்கு கீழே ஓகேவா? கூட கலெக்ஷனுக்கு நானும் வரேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அப்போ 2 பேரும் படிப்பை நிறுத்திக்கிட்டு நாளையிலேருந்து பைய எடுத்துட்டு கிளம்பிடலாம்ல. ம், டேய் மண்டோதரா, உன்னால தான்டா இந்த டீல ஈ விழுந்துச்சு. ஈ விழுந்த டீயை நீயே குடுறா. டீயை எப்போ போட்டு கொண்டு வந்து இங்கே எவ்வளோ நேரமாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு நீ குடிக்காம போனதுக்கு நான் என்ன பண்ணுறது? உன்னால தான்டா, எல்லாம் உன்னால தான். நீ குடிக்காம இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வாயை தந்து ஊற்றியா விட முடியும்? ஓ, நீ பண்ணுவடா, பண்ணுவேன். இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். சபா, இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ உன் டீல விழும்போது விழாத அப்படின்னு தடுக்க ஆர்டர் போடணுமா இல்லை கெஞ்சணுமா? என்ன நக்கலா? இல்ல நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே தெரியுது. டீயை போட்டு கொண்டு வந்தோடனே குடிச்சிருக்கணும். ஆமாம்மா, இரு இரு, உனக்கு கொதிக்க கொதிக்க நல்லா வாயில ஊற்றி விடுறேன். ஆத்தணுமா ஆத்தணும். சோம்பேறி ஆத்துறக்கு கஷ்டப்பட்டுட்டு. என்னத்தா என்னத்தா ஆத்தணும்? ஆ என்ன என்ன என்ன? ஒன்றும் இல்லம்மா தாயே. இப்போ என்ன உனக்கு டீ தானே வேணும்? இரு நானே போட்டு வந்து தரேன். ஐயோ, பழங்கள்ளத்துக்கு என் தலையில போடுறேன்னு சொன்னவரு டீல. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு நான் விண்மீன் நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இந்த மாங்காய் மண்டையங்கிட்ட நான் ஒரு டீக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த பிசாசு கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு இவன் எப்ப அங்க போய் 2 பேரும் சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டு ரொமான்ஸா பண்றீங்க. ரொமான்ஸ் உங்களா கவனிச்சுக்கிறேன். இதுல எவன் வேற? என்ன வச்சு செய்யறாளே இத? ஒரு டீ ஒழுங்கா போட தெரியுதா?
டீனா அது பிளாக் டீ தான். இவ என்னவோ பாயசம் மாதிரி பாயசம் வச்சு வச்சிருக்கா. என்னப்பா ஆடியன்ஸ், நீங்க எங்க பாக்குறீங்க? டீல பாருங்க, டீல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அஜய்க்குமான இந்த ஃப்ளாஷ்பேக். ரொம்ப போர் அடிச்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்குங்கும் போது நாங்கள் 4 பேர் மட்டுமே தான் வருவோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அது எனக்கும் புரியுது. நான் 2 நாளில் ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் முடியல. அதனால தான் ரேவதிக்கும் அஜிக்கும் கொஞ்சம் சண்டை வர மாதிரியும் காமெடியாகவும் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. சீன்ஸை மட்டுமே எடுத்தாலும் ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால தான் மற்ற கேரக்டர்ஸையும் நாங்கள் உள்ளே கொண்டு வரல. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது ஒருத்தங்க மட்டுமே யோசிக்கிறது தானே. இதில் நார்மலாக இருக்கிற மற்ற கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்காது. அப்புறம் என் வீடியோ ஏற்கனவே சுமாராக தான் இருக்கும். இப்போ அதை விட மோசமாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ், என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ளே அப்படின்னா கூட பேசி தீர்த்தரலாம். இது அப்படி இல்லை, அவுட் சைடு கொஞ்சம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் ஃப்ளாஷ்பேக்கையும் கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போக முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. வீடியோக்கு இடையில வந்து தொந்தரவு பண்ணதுக்கு சாரி. ஆ ஐயோ, யாருக்கு என்னாச்சு? எழுந்துரு, ஒன்று போய் பார்ப்போம். நடங்குங்க.